வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைப்பூ முட்டை பொரியல் செய்ய போகிறோம். இது சுவையும் சத்தும் நிறைந்த ஒரு பொரியல். ஈஸியாக இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைப்பூ ஒரு 100 கிராம் ஒரு 150 கிராம் இருக்கும். இது நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசா, 2 முட்டை, கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இனி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம முருங்கைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்து இதை வதக்கிக்கிடுவோம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்குவோம். முருங்கைப்பூ கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற்றிடுங்க. நல்லா அப்படி கலந்துட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். வெந்துருச்சு. இந்த 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா கலந்துக்கிடலாம். இந்த முட்டையோட நல்லா உதிர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். முருங்கைப்பூ முட்டை பொரியல் பாருங்கள், உதிரியாக வந்துருச்சு. முட்டை போட்டோன்னே நல்லா சூப்பராக இருக்குது. வாசமாக நல்லா இருக்குது. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுவையும் சத்தும் நிறைந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது வாரத்துக்கு ஒருக்கா எடுத்துக்கிடுங்க. ரொம்ப நல்லது. படிக்கிற குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களாம் இது எடுத்துக்கிடணும் வாரத்துக்கு ஒருக்கா. இந்த முருங்கைப்பூவு பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிங்கனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு எல்லா முருங்கை மரத்தில் உள்ள இலை, பூவு, அந்த வேறு, தண்டு எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது தான். நம்ம அடிக்கடி முருங்கைக்கீரை, பூவெல்லாம் எடுத்துக்கிடுவோம். இது ஆரோக்கியமான சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.